ஆயிட்டோம்ல. இப்போ உன் பங்காளி பயந்துட்டியா, சைல நிக்கிற வர மாட்டேங்கிறா. பெரிய ராதாகிருஷ்ணன் இந்த பாட்டு பாடினா யாரும் வர மாட்டாங்க. அந்த ஓஹோ நீங்க என்ன பழைய காலத்துல இருக்கீங்க, நாங்களா லேட்டஸ்டா மாறிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா. இங்க சைல நின்னு மயிரா புடுங்கறியா? வாடா வெண்ண வெளிய வாடா. பெரிய ஆளாட்டம் பேசுறேன். இப்ப வெளிய வா பாப்பா. சரிமா பாத்து பேசு. கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மச்சாப்பு சந்தேகமா இருக்கு. இவளா நீளமாவா இருக்கு? ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாகவே தம்மாக பாடல நீ வாட. ஏ ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாட தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல தொடுச்சானே கை வச்சானே இல்லாடியே கொஞ்சம் நெல்லு தாங்காது அம்மா கண்ணசாமி நான் தேடும் சொர்க்கம் எது காமி மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே. ஒரு விட்டு ஒரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க, கட்டு போனதுன்னா அப்ப பழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, அட இத்தனை பேரு அட உங்கள நம்பி. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, அட இத்தனை பேரு அட உங்கள நம்பி. ஒரு விட்டு ஒரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க. நீங்க 4 பேரும் போங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பார்க்க கூடாது. சின்னஞ்சிறுசு கெட்டு போயிடுவேன். டான்ஸை போட சொன்னா லொப்ப முட்டையை போட்டு வச்சுக்கிட்டு. உண்மையிலேயே நான் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன். நாடக உலகத்தில் ஆம்பளை எப்படி வேணாலும் நடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போய் குடும்பத்தை காப்பாற்றலாம். ஆனால் பெண்கள் நாடக உலகத்தில் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு வீர தமிழச்சியும் எம்கேஆர் வணங்குறேன். ஆனால் என்னைய கேட்காத கேள்வி கேட்ட அந்த கிறுக்கு முண்டை இவன் ஒரு ஆள், இந்த ஆளை பார்க்கத்தேன் போட்டு கூட்டம்னு உனக்கு தெரியலை. என் சிங்கங்களுக்கு ஒன்றுன்னா எம்கேஆர் தான் நிற்பேன் முதல்ல. இங்கே இருக்கிறது பூரா என் அண்ணன் தம்பி. பிறந்தாத்தே அண்ணன் தம்பிலாம் கிடையாது. இந்த உலகத்தில் தமிழை எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே என்னுடைய உறவு தான். ஆனால் சிம்ரன் இந்த நாடக கலையில் நீ நாடகம் ஆடி உன் திறமையை காமிச்சு உன் குடும்பத்தை காப்பாற்று. அதுக்காக என்னைய மாதிரி ஆளுகள்லாம் அவனா இவனாண்டா உன்னை அவ்வளோதான் சென்னையாக்கிடுவாங்க, பிரச்சனையாக்கிடுவாங்க. வேறு மாதிரி கோர்ட் லெவலில் போயிடும். காவல்துறை அதிகாரியா என் மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் போட்டுக்குங்கய்யா. இந்த டான்ஸுக்காரி குச்சிக்காரி மேலே தூக்கி போட்டு கற்பழிக்க போகிறேன். நான் செவனேன்னு இருந்தே வந்து என்கிட்ட கும்பிட்டாகலாம். இவங்களை பருப்பு அடுப்பா இப்போ அடி முட்டை மூட முடியா பருப்பு கிடக்குன்ட்டேன். என்ன உனக்கு தெரியும்? அல்ல தப்பாட்டான்னு அல்ல பாடுனேன். உன்னை ஏதாவது சொன்னா நோட்டீஸ் வாசிக்கும் போது கூட உன்னை எதுவுமே சொல்லலை. நீ என்கிட்ட லேப் பேசுகிற. என்கிட்ட பேசின ஒம்பளைய ஊரா இன்னைக்கு திருமங்கலம் டோல்கேட்டில் 2 ஒம்பளை இஞ்சி மரப்பா வைக்கிறா. திருப்பத்தூர் டோல்கேட்டில் ஒருத்தி வெள்ளரி பிஞ்சு வைக்கிறா, ஒருத்தி 100 நாள் வேலை பார்த்தா, ஒருத்தி கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்து விட்டுருக்கேன். என்கிட்ட என்ன பேசணும்? உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து வாழக்கூடிய ஒரே ஜீவன் நான் தமிழன் தான். ஒரு தமிழன் செய்யக்கூடிய தப்புனால் ஒட்டுமொத்த தமிழன் குற்றவாளி அல்ல. அடுப்பில் சமைக்கிற ஒம்பளைக்கு இவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா அந்த சமைக்கிற பொருள்லாம் உழைச்சி வாங்கி தர்ற ஆம்பளைக்கு எவ்வளோ ரப்பு இருக்கும். கைதட்டா முடிஞ்சு சொல்லி என்னைய சொல்கிற? கூப்பிட்டவனே வரமாட்டேன் பயந்தோழினே. ஏய் உனக்கும் பார்த்து சொல்லுவேன், உன் ஆத்தாளுக்கும் சொல்லுவேன், உன் மகளுக்கும் பார்த்து சொல்லுவேன், உன் பேத்திக்கும் பார்த்து சொல்லுவேன். கிட்டத்தட்ட 19 வருஷமாக பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் டான்ஸுக்கார பிள்ளைக்கு. இப்போ யாரடி உள்ள போனா? நீ எதுக்கு போகிற? பேசுன வேச்சில் கள்ளிச்சேரி எம்கேஆர் வந்தோன்னா உங்கள் அத்தா உனக்கு மூத்தரை முட்டி போச்சுடி. பேசு பேசு வா. நல்ல பொம்பளைனா வா. என்ன தெரியும்? கடலை தெரியுமா, நல்லெண்ணெய் தெரியுமா, தேங்காய் தெரியுமா?
இங்க பாரு, இந்த பாவாடையை போட்டு வந்துட்டா. அதே பெண்கள் பெண் புத்தி பின் புத்தின்ட்டாங்க. நீ ஆம்பளை பத்தி நீ என்ன சொல்ல முடியும்? ஐயா பார், இரவு நேரத்தில் விழித்து உழைக்கக்கூடிய காவல்துறையின் சிங்கத்தை பார். பெண்கள் முழிக்க முடியுமா? பெண்களுக்கு கூட எந்த துறையிலுமே மதிப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குற ஒரே துறைனா என் தமிழன் தான். கை தட்டலாம் பார். கை தட்ட அந்த ஆம்பளைய பூரா மோத்திரத்தை வாங்கி குடி. ஒவ்வொரு சரக்கு மாத்தி மாத்தி அடிக்கும் போது குடிச்சு விட்டு தாலி விடக்க விடக்க போத பேசு. ஏன் பெண்கள் மட்டும் எங்கேயும் காவலுக்கு போறது இல்லையாக்க? பெண் காவலாளி இருக்காங்க தெரியுமா? அவங்களும் நைட்டி வேலைக்கு போறாங்க தெரியுமா? ஆண்களை வச்சு காப்பாத்துறதே பெண்கள் தான். இரு இவ்வளவு பேசுறீல, நல்ல மனுஷனா பேசுறீல. இந்த மேடையை போட்டது ஆம்பளையா பொம்பளையா? இந்த மேடையை போட்டது ஆம்பளையா பொம்பளையா? இந்த கட்டணம் கட்டினது ஆம்பளையா பொம்பளையா? முத கவர்மெண்ட். ஐயா, கொத்தனார்னு ஒருத்தர் இருப்பார்ல, முத பிளான் போட்டது இன்ஜினியர். அவர் ஆம்பளை தானே? ஆமா. கொத்தனார் ஆம்பளை. கொத்தனார் ஆம்பளை. கம்ப்யூட்டர் ஆம்பளை. இருங்க, இந்த மைக் செட்டை போட்டது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. வந்து நிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. இங்க பக்கம் மேலம்லாம் ஆம்பளையா பொம்பளையா? கலைவ கண்ணாபுரம் பண்ணாம எல்லாரும் ஆம்பளை. இந்த ஆம்பளை எல்லாம் பெத்தது யாரு? என்னது? இந்த ஆம்பளை எல்லாம் பெத்தது யாரு? பெத்தது எங்க அப்பா. ஒரு பொம்பளை. நொப்பேன்னா உனக்கு கொண்டு தூக்கி போட்டு மிதிச்சே. எங்க அப்பா முதல்ல பொம்பளை பக்கல என்ன நீ வந்து இவ்வளவு வாய் பேசுவ? மண்ணுளி பாம்பை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டதுனாலதான் அந்த நிலத்துக்கே சிறப்புடா. இன்னைக்கு மண்ணுளி பாம்பு எந்தெந்த ஊர்களில் ஊறி திரியுதோ அந்தந்த ஊர்களில் விவசாயம் செழிக்கும். முதல்ல தாய் என்ற ஒரு நிலத்திலே மண்ணுளி பாம்பை விட்டு பிறகு என்னைய மாதிரி சின்ன கண்டங்கரவ பாம்பை பெத்தெடுத்தது தாய். கைதட்டா. போதும் போதும். இந்த மண்ணாளி போலவே கண்டங்கரவையில விட்டாத்த இங்க செழிக்கும்னா வேணாமியா? 10 மாசம் சுமந்து வைக்கும் போது திஸ் ஆடு ஊருக்கு உங்களுக்கு எவ்வளவு வலி வருதோ அவன் பிறந்திலிருந்து சுமக்கிறான். திஸ் ஓதம் வேதம் வேதம். கைதட்டலாம். கொட்டைக்கு கைதட்டு வாங்கி போயிட்டே. எந்த வாதத்துல போய் நிக்கிற? 10 மாசம் சமந்து பெக்கிறோம்ல, எவ்வளவு இடுப்பு வலி வரும். ஒரு ஜென்ம மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி ஒரு தாய் தெரியுமா? 10 மாசம் சுமந்து வைக்கும் போது உனக்கு எவ்வளவு இடுப்பு வலி வரும். ஆனா ஒரு நாள் சடக்கு அடிக்காமல் இருந்தா இவனுக்கு எவ்வளவு மண்டை வலி வரும் உனக்கு தெரியுமா? கைதட்டா. அட ஒப்பம் குண்டாமானே, தூக்கி போட்டு எங்க மிதிப்பேனே தெரியாது. நான் பிரசவத்தை சொல்லிடுறேன், சரக்கு அடிக்காத பத்தி பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு ஏத்த உனக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு ஆண் மகனும் எதற்காக சரக்கு அடிக்கிறான்? அப்படி சரக்கு லிக்க விட்டு உள்ள போக போக லென்த் கூடும். சரி, இந்த வாழ்க்கைன்ற நடைமுறை லென்த் கேஸ் மீடியா அருண் பொட்ட வரைப்பல இங்க பாரியா, அங்கேயா பார்த்துக்கிட்டு கொண்டாடுவேன். அண்ணா சரக்கு அடிக்கிறத பத்தியே பேசுறியே. ஆம்பளைய சரக்கு அடிச்சா அப்படி கிண்ணா இருக்கும்ன்ற, பொம்பளைய நாங்க சரக்கு அடிச்சா நீ என்ன ஆவேன் தெரியுமா? ஒரே மாதிரி. இப்பதானே எங்க நடந்துச்சு அந்த சம்பவம்? பொம்பளைய சரக்கு அடிச்சா என்ன ஆவ தெரியுமா? பார்த்து சூதானம் பண்ணு. கள்ளக்குறிச்சில ஆம்பளை அமைதியா போற வரையும் தான் பொம்பளையும் சேர்ந்துட்டு குடிச்சு விட்டு நீங்க ஜாகலையாக்க. யூடியூப்ல எத்தனை வீடியோ லேடிஸ் சரக்கு அடிக்கிற வீடியோ நான் காட்டி விட்டேன்னா நான் சாலையா? கைதட்டலாம். ஆம்பளை மட்டும் கூட சொல்லக்கூடாது. இருமா, ஆம்பளை கலாச்சாரத்துல இது வரைக்கும் மாறினதில்லை. அதே துண்டு, அதே ஓட்ட சட்டி, அதே கைலி. பொம்பளைய பாரு, பூரா நாடகம் பார்க்க வர மாதிரி வந்திருக்க, பூரா சீவி சிங்காரிச்சு ஈகி. இங்க வாடா, வாடா இங்க. நானும் போனா போது பொம்பளை என்ன பேசுற சரி, அவங்களே சேர்த்து பேசுறேன். பொம்பளை இருங்க மேடம், சொல்றேன் கேள்றா. பொம்பளை அலங்காரம் பண்ணி வந்தாத்தே வாடா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். ஒரே விஷயம் ஜிம்முரன் இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசினல்ல. நீ அதெல்லாம் நீ என்னை 10 தடவை வாடா ஓடான்னு. எதுக்கு நீ பொம்பளை பத்தி அனாவசியம் பேசுற? பேசுவேன். எங்க வர்க்கத்தை நீ பேச கூடாது. ஏன் ஆம்பளை என்ன மாதிரி பேசுற? ஆம்பளை என்ன வேணாலும் பேசிட்டு போ. ஆம்பளை மூத்திரத்துக்கு என்ன தூக்கு வராதோ? எது குடுக்குற? உங்களை பத்தி நான் ஏதாவது தப்பா பேசுனேனா? கம் ஆன். உங்களை பத்தி கொஞ்சம் எலிவா நல்லா கொண்டாடுங்க. இத ஏத்தி வைங்க. அந்த ஆளுக்கு ஏத்தி வச்சிருக்கீங்க. ஐயோ புருஷனை போய் பேசிட்டு இருக்கியா? இப்போ உங்களை பத்தி நான் தப்பா பேசுனேனா? அண்ணால தான பேசிட்டு இருந்தேன். என் பெண்கள் வர்க்கத்தை பேசக்கூடாது. எனக்கு உனக்கு தான் சண்டை. என்னைய மட்டும் தான் பேசுறேன். பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க, நீ பேசக்கூடாது. பேசுன கொண்டே அப்படி உனைய கை தட்டுக்கா. இப்ப தட்டுக்கா. ஏப்பா இந்த கை தட்டுற பொம்பளையால புரிஞ்சு இல்லங்கப்பா. சத்து சத்துன ஆரஞ்சு அதில் விரச்சி விடுங்க ஆத்தா வீட்டுக்கு. பார் இப்போ கை தட்டு. நீ கை தானே தர சொல்லுவ. நான் தட்டாத. ஐயோ தட்டாத. நான் சொன்னா மட்டும் தட்டு. இப்ப பாரு என் சிங்கத்தை காலத்துக்கு தூக்கு. போதும் போதும். எவனும் சட்டி ஓடல. முன்னாடி இருந்த 4 பேரும்
எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? ஐயோ, உள்ள சட்டி கூட போடாமையா தூக்குறது? சிம்ரன், இந்த உலகத்துல ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருந்தாத்தான் ஒரு வீட்டுல இல்லையா? குடும்பம் நல்லா இருக்கும். நீ கால தூக்க சொன்னல, இப்ப எவருக்கு அப்புறம் கையை தூக்குங்க. ஏய், ஏய். தூக்குங்க, தூக்குங்க. ஏய். எப்படி? என்ன கை தூக்குற மயிர் மலை எரிஞ்சுறேன்.